ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த டாட் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்துக்கும் மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாட்ச் போட்டுக்கலாம். ஸோ நாட்ச் போட்டோன்னா நம்ம அஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான் தனித்தனியாக பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ரெண்டும் ஜாயிண்டடாக இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று பிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே மார்க்கிங் நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாய்ஸ் கொடுப்பேன். பட் ஃபேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சவுண்டாக இருந்தது அப்படின்றதால வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு தெரியல. இந்த ஒரு வீடியோ மட்டும்தான், இந்த டாட் ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் வந்து நான் அப்படியே பேசி எடுத்துருப்பேன். ஸோ எனக்கு அப்படி பேசி எடுத்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை கரெக்டாக அந்த டைமில் சொல்லிவிடுவேன். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ மட்டும். ஸோ மெயின் டாட் பிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிடிக்கணும். ஸோ இது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதும் ஸ்டிச் பண்ணிடலாம். எல்லாமே அதில் பண்ணுற மாதிரி தான், நமக்கு பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. அந்த பட்டி அட்டாச் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த சென்டர் டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட்டு, அதில் தான் கொஞ்சம் ஜாயிண்டடாக வரும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மெயின் டாட் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டாட் பாருங்கள், இப்படி பிடிச்சி நம்ம சுடி டாப்லலாம் வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு டாட் பிடிப்போம், அந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் இந்த வந்து சென்டர் டாட். இப்போ நமக்கு வந்து அஸ் யூஷுவலாக எப்போவுமே வர மாதிரி அழகான ஷேப்பு நமக்கு நல்லாவே இருக்கும், போட்டாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஆமோல் சைடில் வர டாட் பிடிச்சிக்கலாம். ஆமோல் சைட் டாட் பிடிக்கிறதுக்கு அந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, அங்கே பிடிச்சிட்டு உங்களுக்கு எங்கே கரெக்டாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஸோ இப்படி வச்சுட்டு போடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ 3 டாட்டும் பிடிச்சிட்டோம். நமக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த கப் ஷேப் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி கப் ஷேப் நமக்கு வந்துருச்சு. பட் இங்கே சென்டரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டாட் பிடிக்கணும். ஏன் அப்படின்னா, இல்லைனா அப்படியே வந்து நெக்கு கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக வரும். நல்லா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சி ஷார்ப்பாக எடுத்து வந்து விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து நெக்கு கிட்ட நமக்கு நல்ல ஃபிட்டிங், அந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் நமக்கு வந்து டாட் பிடிக்கிறது இந்த ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு. நெக்ஸ்ட் வந்து பட்டி நம்ம ஆஸ் யூஷுவல் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு உள்ளே கொடுக்குறதுக்காக நான் ஒரு திக் கிளாத் அடியில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு மெயின் கிளாத்து, அதுக்கும் மேலே இன்னொரு மெயின் கிளாத் வச்சு அப்படியே நம்ம நார்மலாக எப்படி பட்டி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். 1/4 இன்ச்சு தையல், படிமான தையல், டேர்ன் பண்ணி இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு தையல். ஸோ ஃபுல்லாக 1/4 இன்ச்சு தையல் போட்டதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுக்கலாம். ரெகுலர் பட்டி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டுட்டு நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கிற கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம அடிஷ்னல் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து மெயின் கிளாத்து தான் வந்து மெஷர்மெண்ட், அதுதான் கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து நான் ஒரு க்ரீம் கலர் மாதிரி கிளாத் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், திக் கிளாத்து. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு, நம்ம அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஷேப் கொடுத்துருக்கோம்ல, அந்த மிடில்லேருந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு சுருக்கம் வரும் உங்களுக்கு, அது லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா சரியாயிடும். ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டோ அந்த ஷேப்போ எதுவும் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அந்த சைடு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீடில் உள்ளே போட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா டேர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் இதிலலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை, நம்ம ஆஸ் யூஷுவல் பட்டி பண்ணுற மாதிரி தான்.
ஸோ இப்போ ஒரு பக்கம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பண்ணும்போது அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு மாதிரி டேர்ன் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததில்ல, அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் கிளாத் அப்படின்னா அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். மேபி ஒரு சின்ன ஒரு சுருக்கம் வரலாம், அதாவது அது வந்து எப்படி சொல்கிறது, பார்க்குற அளவுக்கு இருக்காது, ரொம்ப குட்டியாக ஒரு சுருக்கம் வரலாம் இந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணும்போது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அந்த அடிஷ்னலாக இருக்கிற பீஸை. ஸோ நமக்கு வந்து அழகாக அந்த பட்டி ஷேப் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் அழகாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சி பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அது வரைக்கும் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தேன். ஏன்னா ஃபேன் போட்டால் எப்போவுமே உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு இருக்கும். பட் ஃபேன் போடாமல் நம்மளால் உட்காந்து பண்ண முடியல அப்படின்றதால நான் அது அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாமலே வீடியோ எடுத்தேன். ஸோ இது நான் அப்படியே எனக்கு பேசிகிட்டே எடுத்தால் தான் நான் நடுவில் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் உங்களை ரீச் பண்ணோம் அப்படின்றதால பேசிகிட்டே எடுக்கிறேன். பட் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து பேக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹூக் பட்டி அடிப்பட்டி வச்சுக்கலாம், ஓகேவா? நம்ம ஆல்ரெடி கட் கொடுத்துருக்கோம்ல, அது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக் வந்து டிஃப்ரென்ஸ் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்டோட பார்ட்டை வச்சு பார்த்து கூட நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வரும். இல்லை கரெக்டாக தான் இருக்குது, நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம லைன் போட்ட அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃபோல்டு, நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்ட். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாட்டும் பிடிச்சிடலாம். டாட் வந்து ஷோல்டரோட மிடில். ஸோ இப்போ ஐப்பட்டிக்கு எடுத்திருக்கேன், ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே எடுத்திருக்கேன் பீஸு. ஸோ ஐப்பட்டி பார்த்திங்கன்னா இது நல்ல பக்கம், மேல் பக்கம், ஓகேவா? இந்த சைடில் தான் கொடுப்போம். மேல் பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ரைட்டில் ஹூக்கை பிடிச்சிட்டு ஐயில் மாட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து இந்த சைடு தான் கொடுப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் கீழே கிளாத் வச்சிடலாம். பெருசாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கேப் வராது. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் ஹூக் ஸ்டிச் பண்ணும்போதும் நல்லா வந்து கிட்ட ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போவுமே பண்ணுற மாதிரி 5 ஹூக்ஸ் பத்தாது, கண்டிப்பாக 6லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களோட லென்த்தை பொறுத்து. ஸோ நான் அந்த அடிஷ்னலாக நீங்கள் இந்த பீஸ் நான் விட்டேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த பீஸ் விட்டேன்ல, அதுதான் நமக்கு கணக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து அந்த நெக்கோட பார்ட் நம்ம கரெக்டாக வந்துடும். தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் எப்போவுமே பண்ணுற மாதிரி படிமான தையல். படிமான தையல் போட்டுட்டோம். இப்போது சேம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்பெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வைங்க. பேக்கில் நமக்கு அந்த தையலெல்லாம் தெரியும். ஸோ நீட்டாக இருக்கணும். இந்த அடிஷ்னலாக இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். நம்மளோட பேக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப் அண்ட் டவுன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ மற்றபடி எல்லாமே வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றெல்லாம் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக காட்டிடுறேன்.
இப்போ மார்க்கிங் எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸ்லீவ் அளவு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆமோல் நம்ம நாச் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஸ்லீவ்லேருந்து ஆமோல் அப்படியே வரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து வேஸ்ட் ரவுண்டும் நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ மார்க் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மார்க் இருக்குது, இங்கே ஒரு மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ தையல் போட்டுட்டேன். அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் 3 தையல் போட்டுக்கலாம், அந்த பக்கம்